எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மார்ச் 1 மற்றும் 2 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம February 28 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு நான் முடியாமல் இருக்கேனா, சிக்காக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க நம்ம வீடியோ வராததுனால. அது ஒன்றும் இல்லைங்க, நான் சாமிக்கு வேண்டுதல் வச்சுருந்தாங்க, அதனால் முடி இறக்கியிருக்கேன். முடி கொஞ்சம் வளர்ந்தோடனே நம்ம வீடியோ எடுத்துடலாம், சரிங்களா? கொஞ்ச நாள் மட்டும் இப்படி இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவிஷன் February 28 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஷின், உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ஹெலிகாப்டர் எது? ஆன்சர் பிரச்சண்ட். வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிய அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி எது? ஆன்சர் இசிஐ நெட். ஆப்கானிஸ்தானுடன் நேரடி போர் தொடங்கிவிட்டதாக எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உள்ளது? ஆன்சர் 891. சமீபத்தில் எந்த நாட்டிடமிருந்து இந்தியாவிற்கு 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன? ஆன்சர் போட்ஸ்வானாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் நிதி சிப்பர். வாயு சக்தி விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ராஜஸ்தான். பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016ஆம் ஆண்டு. நடப்பு 2025-26ஆம் நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 7.8%. தேசிய புரத தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? February 28ஆம் தேதி. மார்ச் 1 and 2 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போது குவாட் பார்ப்போம் இல்லையா, இந்த மந்த் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல குவாட்டாக சொல்கிறேன். என்னென்னா, இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அண்டில் இட்ஸ் டன். அதாவது என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, நடக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி தெரியும் அப்படின்னா, இம்பாசிபிள், இது நடக்காத ஒன்று, இது நமக்கு கிடைக்காத ஒன்று அப்படிங்கிற மாதிரி இம்பாசிபிளாக தான் உங்களுக்கு தோணும். ஆனால் ஆக்சுவலாக அது பாசிபிளான ஒன்று தான். அது கிடைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அப்படி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ கரண்ட் யூஸ் பண்ணுறோம், அடுத்து ஒய்ஃபை கனெக்ஷன், அடுத்து விண்வெளிக்கு போகிறாங்க. இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருந்தது தான் இப்போ பாசிபிள் ஆயிருக்கு. ஸோ இன்னமே நிறைய இம்பாசிபிள் நினைக்கிற விஷயம்லாம் பாசிபிள் ஆகக்கூடியதான். எப்போ வரைக்கும் அப்படின்னா, அது நடக்கிற வரைக்கும், நீங்கள் நடத்துகிற வரைக்கும் தான் அது இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்ற முடியும். அது நீங்கள் தான் அதுக்காக முயற்சி பண்ணணும். சரி, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் டாபிக். கொஷின் பாருங்கள். நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி எந்த நாளில் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் February 28. ஸோ இப்போது ஃபெப்ரவரியோட லாஸ்ட் டே February 28 தான் பிரைம் மினிஸ்டர் மோடி நாடு முழுக்க 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசி, ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்க்கான தடுப்பூசியை செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ பெண்களுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா, ஸோ அதை தடுக்கணும். அது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால தான் ஏற்படுது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய இந்த நோயை தடுக்கணுங்கிறதுக்காக ராஜஸ்தானில் அஜ்மீரில் நடந்த நிகழ்ச்சியில் பிரைம் மினிஸ்டர் மோடி February 8 இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக, அதாவது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HPV டைப் 6, 11, 16, 18 இந்த வகைகளுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்கும் வகையில் கார்டசில் 4 அப்படிங்கிற ஒரே டோஸ் கொண்ட தடுப்பூசியை இப்போ வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க, இலவசமாக அனைத்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி குஜராத்தில் சனந்த் அப்படிங்கிற பகுதியில் மைக்ரான் டெக்னாலஜி, இது அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம், இந்த மைக்ரான் டெக்னாலஜினால் நிறுவனத்தினால் நிறுவப்பட்ட செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியுமே திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆலையில் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் ஒருங்கிணைப்பு, அடுத்து பரிசோதனை செய்கிறது, குறியிடுதல், உரையிடுதல், இந்த மாதிரியான வசதிகள்லாம் இந்த ஆலையில் இருக்குது. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ரயில் நிலையங்களை நவீனப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் அம்ருத் பாரத் ஸ்டேஷன் திட்டம், அம்ருத் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதை உலக தரத்தில் மேம்படுத்தணும். அங்கே வைஃபை வசதி கொண்டு வரணும். அங்கே போய் பயணிகள் வெயிட் பண்ணுறதுக்கான வெயிட்டிங் ரூமில் உலக தரத்தில் அமைக்கிறது, எஸ்கலேட்டர் அமைக்கிறது, நகரும் படிக்கட்டுகள் அமைக்கிறது, நெக்ஸ்ட்டு
அந்த ட்ரெயின்லேயே உள்ள சீட்டெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, பயோ டாய்லெட் அமைக்கிறது, இந்த மாதிரி உலக தரத்தில் நம்ம இந்தியாவில் உள்ள முக்கியமான ரயில் நிலையங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2022 இந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. 2023 பிப்ரவரியில் இந்த ஸ்கீமை வந்து முதல் கட்டத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி தொடங்கி வச்சுருப்பாங்க. ரயில் நிலையங்களை வந்து உலக தரத்தில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த அம்ருத் பாரத் திட்டத்தில் தமிழ்நாட்டில் 77 ரயில் நிலையங்கள் வந்து நவீனப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்காங்க. போன வருஷம்தான் பாம்பன் பாலம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, புதிய பாலம். அதுதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு செங்குத்து அமைப்பில் தூக்கி மூடுற வகையில் அமைக்கப்பட்ட கடல் பாலம், செங்குத்து தூக்கு பாலம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4400 கோடியிலான பணிகளுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதில் வந்து பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மேம்படுத்துதல், இந்த திட்டமும் இந்த 4400 கோடி மதிப்பிலான திட்டத்தில் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் 2026 to 27 நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ரயில்வேக்காக 7600 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கனாமி. பிப்ரவரி 2026 வசூலான ஜிஎஸ்டி. ஸோ 1.83 lakh crore, 1.83 லட்சம் கோடி பிப்ரவரி மந்தில் வந்து ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, மந்த்லி எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரவுகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி இப்போது போன மாதம் பிப்ரவரியில் 1.83 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. 2017 ஜூலை 1 தான் ஜிஎஸ்டி வந்து நம்ம நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ 101வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க. ஏற்கனவே நிறைய வரி வந்து நாடு முழுக்க வசூலிக்கப்பட்டு வந்தது. அதாவது விற்பனை வரி, உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரி, 17 வரிகள், 13 கூடுதல் வரி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்பதை அடிப்படையாக கொண்டது எது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தடவை கொஷின் கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க ஒரு எக்ஸாமில். அடுத்து பாருங்கள், இப்போ ஜிஎஸ்டியை வந்து போன வருஷம் செப்டம்பர் மந்த் பார்த்திங்கன்னா 2 விகிதங்களாக குறைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 5%, அப்புறம் 12%, 18%, 28%, 4 விகிதங்களாக வரியானது வசூலிச்சுட்டு வந்தாங்க. அதை இப்போ போன வருஷம் செப்டம்பரில் தான் 2 விகிதமாக 5%, 18%ன்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க ஜிஎஸ்டி வரி விகிதத்தை. சொகுசு பொருட்களுக்கு வந்து 40% வரியானது விதிக்கப்படுது. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு 375 பொருட்கள் மீதான வரியானது குறைஞ்சிருக்கு, இந்த 2 வரி விகிதங்களாக குறைச்சதுனால அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதலுக்கான காரணம் என்ன? ஸோ இப்போது ஈரான் மேலே அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து. எதனால், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா யுரேனியம் செறிவூட்டல். ஸோ ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யறதை வந்து தடுக்கணும், அவங்க வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது. அதுக்காக அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படின்னா யுரேனியத்தை செறிவூட்டுவாங்க. ஸோ யுரேனியம் செறிவூட்டுறதையும் தடுக்கணும், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வலியுறுத்திட்டே வராங்க. ஸோ அதை அடுத்து ஈரான் வந்து தொடர்ந்து அவங்க யுரேனியம் செறிவூட்டுறது, அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான அவங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கா பார்த்திங்கன்னா அவங்க மேலே இப்போ தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இப்போ தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துருப்போம் நியூஸில். ஸோ ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குற்றச்சாட்டி இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போது இந்த தாக்குதலை நிப்பாட்டணும் அப்படின்னா ஈரான் வந்து அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்தணும், இந்த செறிவூட்டல் யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்தணும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டங்களை ரத்து செய்யணும் அப்படின்னும் அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. ஸோ இதை வலியுறுத்தி ரீசெண்டாக அமைதி பேச்சுவார்த்தையாகவும் நடந்துச்சு. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து இப்போ ரீசெண்டாக தான் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் ஓமன் தூதரகத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுதான், ஆனால் அது வந்து சுமூகமாக உடன்பாடு அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு இடையில் எட்டப்படலை. ஸோ அதை அடுத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஈரான் மீதான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு டேஷ் பெயரிடப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த நடவடிக்கைக்கு பெயரிட்டிருக்காங்க ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. இதே மாதிரி போன வருஷம் அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருப்பாங்க போன வருஷம். இந்த ஈரான் மீது இந்த அணு ஆயுத திட்டங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுத திட்ட அமைப்புகள் மேலே கிரவுண்டுக்கு கீழே போய் தாக்குற வகையில் ஏவுகணையெல்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இப்போ ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேரில் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு அமெரிக்கா ஈரான் மீது. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025 ஆகஸ்ட் 2 தான் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது. அதாவது மருத்துவ முகாம்கள் நடத்தி அதன் மூலமாக பரிசோதனைகள் நடத்துறதுக்காக தான், மருத்துவ பரிசோதனைகள் செய்கிறதுக்கு தான் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வந்து 2025 போன வருஷம் ஆகஸ்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகளானது வழங்குறாங்க. அதாவது மக்களை தேடி மக்கள்கிட்டே போய் அவங்களுக்கு முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது இந்த முகாம்கள் அமைச்சு, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம்கள் அமைச்சு பரிசோதனை செய்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பொது மருத்துவம், அப்புறம் பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், குழந்தைகள் நலம் சொல்லிட்டு அனைத்து வகையிலையுமே பரிசோதனை பண்ணுறாங்க. மொத்தமாக இந்த ஸ்கீமில் 1256 முகாம்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் முகாம்கள் நடத்துகிறாங்க. இந்த திட்டத்தில் 18,52,561 பேர் பயனடைஞ்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த முகாம்கள் மூலமாக மருத்துவ காப்பீடுலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு 50,190 பேருக்கு விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை மூலமாக 5 லட்சம் வரைக்கும் இலவசமாக மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறது பெற முடியும். மக்களை தேடி மருத்துவம். இது 2021 ஆகஸ்ட் 5 தொடங்கியிருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமனப்பள்ளி கிராமத்தில் தான் தொடங்கி வச்சுருப்பாங்க. இப்போ தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத நோய்கள், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி அதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2,58,80,625 பேர் வந்து பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து விருதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அதாவது இந்த ஸ்கீம் வந்து 2021 டிசம்பர் 18 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா, அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக சிகிச்சை கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ மதிப்பில்னா 2 லட்சம் வரைக்கும். இதுக்கு முன்னாடி 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. அதை வந்து இப்போ 2 லட்சமாக இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், இப்போது நம்ம நாடு முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இந்த மாதிரி சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கும் திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கீமோட நேம் என்ன, அதே மாதிரி எவ்வளோ மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக கொடுக்குறாங்க? அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, இப்போது தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய 500 ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஸ்கீமில் இணைச்சிருக்காங்க. இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது ஆக்சிடென்ட் நடக்குது, அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த நபர்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் 5,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அடுத்து 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சைகள் இதுக்கு முன்னாடி இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது இந்த ஸ்கீமில். இப்போ 2 லட்சமாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீமில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,22,908 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்து ஆபேஸ்வரி. ஈரான் நாட்டின் உயர்ந்த தலைமை மதகுரு யார்? ஆன்சர் அயதுல்லா அலி கமேனி. அயதுல்லா அலி கமேனி இவர் தான் ஈரான் நாட்டுடைய உயர்ந்த தலைமை மதகுரு. இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய உயர்ந்த தலைமை மதகுருவான அயதுல்லா அலி கமேனி வந்து காலமாயிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட இஸ்ரேல் கூட்டாக வந்து அதிரடி தாக்குதல் நடத்துகிறாங்க. யார் மேலே? ஈரான் மேலே. அங்கே தான் வந்து இந்த மாதிரி மதகுரு வந்து உயிரிழந்துட்டார். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸு. FICCIயின் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளைக்கு தான் FICCIயுடைய இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் 2025 அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த மேட்சுக்காக போகிறாங்க இல்லையா, இப்போது ஏழை விளையாட்டு வீரர்களாக இருக்காங்க, வீராங்கனைகளாக இருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. இப்போது இந்த அறக்கட்டளைக்கு வந்து FICCI ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்தியா ஸ்போர்ட்ஸ் விருது 2025 வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து 2022 நடந்திருக்கும். 3% இடஒதுக்கீட்டின் கீழ் பார்த்தீங்கன்னா 70 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள், அப்புறம் 301 விளையாட்டு வீரர்களுக்கு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பணி நியமனமானது வழங்கியிருக்காங்க. அடுத்து 6689 வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு 215.78 கோடியில் ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ச்சில் போய் வின் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உலக தரத்தில் விளையாட்டு நகரம் அப்படிங்கிறது 206 கோடியில் செம்மஞ்சேரியில் முதல் கட்டமாக அமைக்கிறாங்க. எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலுமே ஒரு சிறிய விளையாட்டு அரங்கு அமைக்கும் திட்டமானது செயல்படுத்தப்படுது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டு வீரர்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறதுக்காக 104 புதிய கோச் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் சென்னையில் தான் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பானது வழங்கிட்டு வராங்க. ஸோ கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் 12,831 நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கும் இந்த விளையாட்டு உபகரணங்கள் அப்படிங்கிறது வழங்குறாங்க. விளையாட்டை ஊக்குவித்த ஒரு மாநிலம், சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு CII, அதாவது கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா 2025 பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் விருதை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து விளையாட்டை ஊக்குவித்த சிறந்த மாநிலங்கிறதுக்காக ஹிந்து குழுமமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் 2024 விருதை கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரி இங்கெல்லாம் ஒலிம்பிக் அகாதமி அப்படிங்கிறது நிறுவப்படுது. 5 இயர்ஸில் 40 சர்வதேச போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காங்க. அதில் முக்கியமான போட்டிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் உலக கோப்பை போட்டி நடத்தியிருக்காங்க, ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலக கோப்பை நடத்தியிருக்காங்க, சென்னை ஓப்பன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தியிருக்காங்க, உலக அலைச்சறுக்கு லீக் போட்டிகள், சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் போட்டிகள்லாம் முக்கியமான போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். துபாய் டியூட்டி ஃப்ரீ ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டேனியல் மெட்வதேவ். ஸோ இப்போ சமீபத்தில் நடைபெற்ற துபாய் டியூட்டி ஃப்ரீ ஆடவர் டென்னிஸ் போட்டியில் டேனியல் மெட்வதேவ் வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் இவர் வின் பண்ண 2வது ATP டூர் பட்டம் இது. ஒட்டுமொத்தமாக 26வது சாம்பியன் பட்டம் இது. அதே மாதிரி மென்ஸ் டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாரி ஹெலியோவரா மற்றும் ஹென்ரி பாட்டன் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு. ரஞ்சி கோப்பை இந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் கிரிக்கெட். ரஞ்சி கோப்பை அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் போட்டி. ஸோ இது 90 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போட்டி நடந்துட்டு வருது. இப்போ கர்நாடகாவில் ஹூப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ரஞ்சி கோப்பை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் ஜம்மு காஷ்மீர் அணி வந்து ஃபஸ்ட் டைம் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ கர்நாடகா அணியை வீழ்த்தி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அதையொட்டி ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா வந்து 2 கோடி ரொக்க பரிசை வந்து அறிவிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் அணிக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ ஆந்திராவில் ஒரு பட்டாசு ஆலையில் பார்த்திங்கன்னா ஒரு வெடி விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் 20 பேர் வந்து உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க காக்கிநாடா மாவட்டத்தில். அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். 1 and 2 மார்ச் 1 மற்றும் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி எந்த நாளில் தொடங்கி வைத்துள்ளார்? February 28. ரயில் நிலையங்களை நவீனப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது? அம்ரித் பாரத் ரயில் மேம்பாட்டு திட்டம். February 2026 வசூலான GST 1.83 lakh crore. அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதலுக்கான காரணம் என்ன? ஆன்சர் யுரேனியம் செறிவூட்டல். ஈரான் மீதான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு டேஷ் பெயரிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025 ஆகஸ்ட் 2. ஈரான் நாட்டின் உயர்ந்த தலைமை மதகுரு யார்? ஆன்சர் அயதுல்லா அலி கமேனி. FICCI வழங்கிய இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். துபாய் டியூட்டி ஃப்ரீ ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டேனியல் மெட்வதேவ். ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர்
கிரிக்கெட். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.